ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 12 ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்துடலாம். இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் 12 ராசிகளுக்கும். புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு, சனி, ராகு, கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம். மாத பலன்கள் என்பது சனி, ராகு, கேது, குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு. இன்னும் 5 கிரகங்கள் இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இவைகளெல்லாம் சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, செவ்வாய் 1.5 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார். வருட கிரகங்களோட இந்த 5 கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும். அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஜனவரி மாதத்தோட ராசி பலனை 12 ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம். துலாம் ராசிக்கான ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் பண வரவுக்குரிய மாதமாக அமைகிறது. ஏனென்றால் சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் என்பது பண வரவை தரும் இடம். உங்களோட ஹெல்த் அண்ட் வெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு நேரா உங்க ராசியை பார்க்கிறார். உங்களோட ராசி அதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கார். உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும். மனசும் புத்துணர்ச்சியோடவும் மகிழ்ச்சியோடவும் இருக்கும். உங்களோட அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னால நின்று மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. குரு நேரா உங்க ராசியை பார்க்கறதுனால எதையும் நேர்கொண்ட பார்வையோட அணுகுவீங்க. குரு நம்மளோட ராசியை பார்த்துட்டாலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மனக்கலக்கம் இல்லாத மனசு லேசாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பொதுவா கடன், நோய் எதிர்ப்புகளை அடக்குவார். ஆனா இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவை போலவே செயல்படுவார். குருவினுடைய வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சுப கிரகத்தினோட வீட்டுல இருக்கிற ராகு சுப பலன்களையும் செய்யும். ராகுவோட இயல்பு கெடு பலன்களையும் செய்யும். இப்போ குருவோட வீட்டுல இருக்கிற ராகு 6ஆம் அதிபதியை போல செயல்படுற கட்டாயத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடனையும் எதிர்ப்பையும் கொடுத்துதான் அதை கட்டுப்படுத்துவார். 2024 ஜனவரி மாதம் உங்களுக்கு பண வரவையும் வளங்களையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் மாதமாக அமைகிறது. உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும். ஆனா கையில் இருக்கிற பணம் எப்படி காலியாகுதுன்னு தான் தெரியாது. அவ்வளோ செலவு வரும். இப்பதான் 5 லட்சம் வந்துச்சு, ஆனா அது எப்படி காலியாச்சுன்னே தெரியல, அவ்வளோ செலவுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ செலவுகள் உங்களுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா விரயஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்காரு புதன். நீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், வேலை சம்பந்தமாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், ஏன் சுற்றுலா சம்பந்தமாக கூட இருக்கலாம். அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் அதற்கு கை கொடுக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்ததா குடும்பம். கடந்த சில வருடங்களாகவே போராட்ட களமாக இருந்த உங்க குடும்பம் இப்ப அமைதி பூங்காவா மாறிடுச்சு. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருந்து விலகி 6ஆம் இடத்துக்கு மாறிட்டார். உங்களோட குடும்பத்துல ஒற்றுமையும் அந்யோன்யமும் மறுபடியும் நிலைச்சிருக்கும். இந்த ஜனவரி மாதமும் அந்த நிலைமையே தொடரும். சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்பொழுதுதான் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம். கிரக சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட இப்போ ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தும் கூட ஆரம்பிக்கலாம். உறவினர்களோட சேர்ந்தும் நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். கடந்த வருடமெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு ஒத்து வராத சூழ்நிலை இருந்தது. ஏற்கனவே நீங்க அப்படி பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல பிரச்சனைகளும் நஷ்டங்களும் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல கிரக சூழ்நிலைகள் இருக்கு. திருமணம் நடக்க, திருமணம் ஏற்பாடு பண்ண உகந்த மாதம் ஜனவரி மாதம். எங்களுக்கு இன்னும் வரனே அமையல, என்ன நடக்கும்னு கேட்டா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வரன் அமையிற சூழ்நிலை இருக்கு.
உங்களுக்கு ஏற்ற வரன், பிடிச்ச வரன் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அடுத்ததா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்கு. குருவின் அருளான பணம், செல்வங்கள், ஆபரணங்கள், ஆலய தரிசனம், நல்ல நடத்தை, நல்ல குழந்தைகள் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா மாணவர்களுக்கு. மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா, உங்களோட வாக்குஸ்தானத்துல புதன் வந்து அமர்ந்திருக்கிறார். நீங்க காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ பேச்சு போட்டி, ட்ராமா போட்டி, எழுத்து போட்டி இந்த மாரி காம்படிஷன்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுல நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. உங்களோட 4ஆம் இடம் பிளைனா இருக்கு. எந்த கிரகமும் இல்ல. அதனால உங்களோட கனவு எதுவா இருந்தாலும் அத அடைய நீங்க முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூர்ல போய் படிக்கணும், நல்ல காலேஜ்ல எனக்கு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கனவா இருந்ததுன்னா, இப்ப நீங்க நல்லா படிங்க. எதிர்காலத்துல கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலமா வரப்போகுது. அப்பொழுது நீங்க நினைத்தது நிறைவேறும். இந்த 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஃபர்ஸ்ட் கிளாஸான மாதமாக இருக்கிறது. ஏன்னா, எந்த கிரகமும் பாதிக்கப்படாம, எந்த வீடும் அதிகமா பாதிக்கப்படாம ஒரு நல்ல நிலைமையில கிரகங்கள் அமர்ந்திருக்கு. எனவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளங்களை அள்ளித் தரும் மாதமாகவும், மகிழ்ச்சியை தரும் மாதமாகவும், உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் மாதமாகவும் அமையும். நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.